இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைக்கவும். சாதகமான வானிலையினை கருத்தில் கொண்டு உரமிடல், மருந்து மற்றும் களையெடுத்தல் போன்ற பராமரிப்பு வேலைகளை முடித்துக் கொள்ளவும். நெல்லில் குலை நோய் வருவதற்கான சாதகமான காலநிலை இருப்பதால் விவசாயிகள் வயலை நன்கு கவனித்து தாக்குதல் தென்பட்டால் முதலாவதாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் ட்ரை சைக்ளோசோல் என்ற அளவிலும், இரண்டாவது முறையாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் கார்பன்டசிம் என்ற அளவிலும் கலந்து தெளிக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் வேகமான காற்றின் காரணமாக 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்கள் சாய்வதை தவிர்க்க முட்டுக் கொடுக்கவும் மற்றும் கரும்பு பயிர்களுக்கு விட்டம் கட்டவும். பூக்கும் பருவத்தில் மிதமான வெப்பநிலை மற்றும் அதிகப்படியான காற்றின் ஈரப்பதத்தின் காரணமாக காய்கறிகளில் பூஞ்சான நோய் தாக்குதல் அதிகரிக்கக்கூடும். முன்னெச்சரிக்கையாக 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன்டாசிம் 1 கிராம் என்ற அளவில் தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின் தெளிக்கவும். சாதகமான வானிலையினை பயன்படுத்தி எதிர்வரும் மழை நீரினை வேர் பகுதிகளில் சேமிக்கும் வகையில் உட்சாய்வாக பாத்தி அமைக்கவும். இதுவரை 2வது உரமிடாத விவசாயிகள் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்திற்கு 2வது முறையாக யூரியா 650 கிராம் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் 1 கிலோ மற்றும் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 1 கிலோ கலந்து தற்போதைய மழை அமைப்பு விலகிய பின் இடவும். பருவமழை காலங்களில் புதிதாக முளைத்து வரும் புற்களை மேய்வதனால் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். கால்நடை குடில்களை சுற்றிலும் போதிய வடிகால் வசதி ஏற்படுத்தவும். மேலும் குடில்களை சுற்றிலும் உலர்ந்த சாக்கு பைகளை தொங்கவிட்டு குளிர்ந்த காற்று கோழி மற்றும் கால்நடைகளை பாதிக்காமல் பாதுகாக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வடிகால் வாய்க்கால்களை பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை எளிதாக வடிப்பதுடன் மழை நீரை சேமிக்கவும் முடியும். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் ஆனைக்கொம்பன் ஈ தாக்கம் பரவலாக தென்படுகிறது. இதனால் பயிரின் குருத்து பகுதி வெங்காய தாள் போல மாறி கதிர்கள் வெளிவராது. இதன் பரவலை தடுக்க மழை நின்ற பின் 1 ஏக்கருக்கு குளோர்பைரிபாஸ் 20 EC 500 மில்லி என்ற அளவில் பயன்படுத்தவும் அல்லது பிவேரியா பேசியானா 5 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்தவும். தேங்கியுள்ள நீரை வடித்தவுடன் வரிசை நடவு மேற்கொண்ட வயல்களில் கோனோ வீடர் அல்லது வீடர் கருவி மூலம் மண்ணில் காற்றோட்டத்தை ஏற்படுத்தி வேர்கள் மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். தற்பொழுது இரவு நேர வெப்பநிலை குறைந்து காணப்படுவதால் நிமோனியா பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே ஆடு மாடு குறிப்பாக இளம் கன்றுகளை திறந்த வெளியில் விடக்கூடாது. இரவு நேரங்களில் கொட்டகைகளில் வெப்பமூட்டிகளை பயன்படுத்தவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர் மழையால் பயிர்கள் சேதமடையக்கூடும் என்பதால் வயல்களில் நீர் தேங்குவதை தடுக்க முறையான வடிகால் வசதிகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மருந்து தெளித்தல் மற்றும் உரமிடுவதை உள்ளூர் வானிலைக்கு ஏற்ப செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காற்றின் ஈரப்பதம் நோய்க்கு வாய்ப்பு, அதற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை எடுக்கவும். விளைந்த பயிரை உடனடியாக அறுவடை செய்யவும். பூஞ்சைகள் தாக்காதபடி பயிர்களை பாதுகாக்குமாறும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர் மழையினால் பயிர்கள் சேதமடைவதை தவிர்க்க விவசாயிகள் பயிருக்கு மண் அணைத்து புதியதாக திடமான பாத்தி மற்றும் வரப்புகளை அமைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தண்ணீர் தேங்குவதால் ஏற்படும் சேதத்தை தவிர்க்க நீர்மட்டத்தை பராமரிக்கவும் மற்றும் உரம் இடுவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தெற்கு மண்டலம் 2ற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. சம்பா நெல் பயிரில் இலை மடக்குப்புழு தாக்குதல் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு ப்ரொபனோபாஸ் 50 400 மில்லி வீதம் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் மழை இல்லாத நேரத்தில் தெளிக்கவும். தக்காளியில் செப்டோரியா இலைப்புள்ளி நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இந்நோயானது தக்காளி செடியின் எந்த வளர்ச்சி நிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதன் அறிகுறியாக சிறிய சாம்பல் நிற வட்ட இலைப்புள்ளிகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை நீக்கி அழித்துவிட வேண்டும். ஏக்கருக்கு 350 கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை நீரில் கலந்து தெளிப்பதன் மூலமாகவும் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். ஒட்டு மா செடிகளை நடவு செய்ய திட்டமிடும் விவசாயிகள் மா செடிகளை நடுவதற்கு 1 மீட்டர் நீளம்
1 மீட்டர் அகலம் 1 மீட்டர் ஆழம் உள்ள குழிகளை செடிகள் நடுவதற்கு 15 நாட்களுக்கு முன்னர் வெட்ட வேண்டும். பின்னர் குழி ஒன்றுக்கு 10 கிலோ தொழு உரத்துடன் மேல் மண்ணை நன்கு கலந்து குழியின் 3/4 பாகம் வரை மூட வேண்டும். ஒட்டு செடிகளை குழிகளின் மத்தியில் நட வேண்டும். செடிகள் நடவு செய்தவுடன் உடனடியாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். தற்போது நிலவும் ஈரப்பதமான சூழ்நிலையில் மல்லிகையில் பூப்பேன்களின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. தாக்கப்பட்ட பூக்களின் இதழ்களில் பழுப்பு நிற கோடுகள் காணப்படும். இதன் தாக்குதலை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் மெட்டாரைசியம், 10 கிராம் வெர்டிசீலியம், 10 கிராம் பெவேரியா பேசியானா என்ற உயிரியல் இடுபொருட்களை கலந்து தெளிக்க வேண்டும். இந்த பேன்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த 2 முட்டைகளின் வெள்ளைக்கரு, 250 மில்லி வேப்ப எண்ணெய், 250 மில்லி புங்க விதை எண்ணெய் மற்றும் 250 மில்லி இலுப்பை எண்ணெய் ஆகியவற்றை கலந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 15 மில்லி என்ற அளவில் எண்ணெய் கலவையை எடுத்து தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் பருவச்சூழ்நிலை மற்றும் வெப்பநிலை குறைந்து காணப்படுவதால் திராட்சை பயிரில் சாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் தொடர்ந்து வயலை நன்கு கண்காணிக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் இதனை கட்டுப்படுத்த 0.3% நனையும் கந்தகம் அல்லது கந்தகத்தூளை 1 ஹெக்டருக்கு 6 முதல் 12 கிலோ என்ற அளவில் காலை நேரங்களில் தெளிக்க வேண்டும். வெண்டை பயிரில் அஸ்வினி தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இவ்வகையான பூச்சிகள் இலையின் அடிபாகத்திலும் குருத்து பகுதிகளிலும் இலை சாற்றை உறிஞ்சி வாழும். இதனால் இலைகள் சுருங்கி சுருண்டு விழுந்துவிடும். மேலும் செடியின் வளர்ச்சியும் குன்றிவிடும். இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 மில்லி என்ற அளவில் வேப்பங்கொட்டை வடிநீர் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது ரசாயன முறையில் கட்டுப்படுத்த 500 லிட்டர் தண்ணீரில் 1 ஹெக்டருக்கு 100 மில்லி என்ற அளவில் இமிடாக்ளோபிரிட் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் துரு மேலாண்மை. விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோண்டனிலிப்ளோர் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்ற வேண்டும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வெண்டை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரித்து நல்ல மகசூல் பெற லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட 30 நாள் முதல் 15 நாட்கள் இடைவெளியில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும். நெல் தற்போது பருவமழையின் போது அதிக மழை பெய்வதால் கால விரயத்தை தவிர்க்க நாற்றாங்கால் முறைக்கு பதிலாக நேரடி நெல் விதைப்பு முறையை மேற்கொள்வது நல்லது. எனவே 1 ஏக்கர் நிலத்திற்கு 10 கிலோ என்ற விகிதத்தில் நெல் விதைகளை வயலில் விதைக்க நேரடி நெல் விதைப்பு கருவியை பயன்படுத்த விவசாயிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மல்லிகையில் மகசூலை ஊக்குவிக்க இலைவழி தெளிப்பாக 3% பஞ்சகாவிய கரைசல் மற்றும் லிட்டருக்கு 0.4% ஹியூமிக் அமில கரைசலை 1 மாத கால இடைவெளியில் தெளிப்பு செய்ய வேண்டும். அத்துடன் இரும்பு சல்பேட் 0.5% கரைசல் மற்றும் துத்தநாக சல்பேட் 0.5% கரைசலை தெளிப்பு செய்ய வேண்டும். சின்ன வெங்காயம் நடவு செய்துள்ள விவசாயிகள் 2 மாதம் வரை 20 நாட்களுக்கு ஒருமுறை ஏக்கருக்கு 200 கிலோ தொழு உரத்துடன் தலா 4 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி, பேசில்லஸ் சப்டிலஸ் மற்றும் வேம் கலந்து தூரில் இடுவதால் வெங்காய வளர்ச்சி மேம்பட்டு குமிழ் அழுகல் நோயினை தவிர்க்கலாம். கால்நடைகள் மற்றும் கோழிகள் தீவனத்தில் தற்போது நிலவி வரும் குளிர்ந்த வானிலையின் காரணமாக கால்நடைகளை சூரியன் உதித்து 2 மணி நேரம் கழித்து மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். இதன் மூலம் தட்டை புழுக்கள் தாக்கத்தை குறைக்க முடியும். இளம் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகள் பனிக்காலங்களில் சளி மற்றும் சுவாசம் சம்பந்தமான உபாதைகளை தடுக்க கொட்டகையின் பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகளின் கொட்டகைகளில் தரைப்பகுதியில் 10 சென்டிமீட்டர் வரை உள்ள மண்ணை எடுத்து பின் புதிய மண் போடுவதன் மூலம் ஒட்டுண்ணிகளின் தாக்கத்தை குறைக்க முடியும். கொட்டகைகளில் கொசுக்களை குறைக்க வாரம் ஒருமுறை நொச்சி இலை புகை மூட்டம் போட வேண்டும். கோழி பண்ணைகளில் ப்ரூடர் குஞ்சுகளில் வெப்பம் சரியான அளவுகளில் இருக்க வேண்டும். குறைந்தோ அதிகமாகவோ காணப்பட்டால் வளர்ச்சி இருக்காது.
இதனை ஒவ்வொரு நாளும் உறுதி செய்து கொள்வதால் சீரான வளர்ச்சி காணப்பட்டு இறப்பும் இருக்காது. முதல் 4 வாரங்களுக்கு குஞ்சுகளின் சீரான வளர்ச்சியை உறுதி செய்வதால் பின்னாளில் முட்டையிடும் பருவத்தில் அவற்றின் மூலம் சீரான உற்பத்தியை நல்ல எடையுடன் எதிர்பார்க்கலாம். மேலும் குறைந்த வெப்ப அளவுகளில் குஞ்சுகள் தண்ணீர் எடுக்கும் அளவு குறையக்கூடும். கூர்ந்து கவனித்து குறையும் பட்சத்தில் நீரை வெதுவெதுப்பாக்கி ஒரு நாளில் ஒரு முறையாவது காலை வேளையில் கொடுத்து வருவதால் தீவன எடுப்பையும் தக்க வைத்துக் கொண்டு வளர்ச்சியையும் சீராக்க முடியும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிர் அதிகப்படியான நீரில் மூழ்கியிருந்தால் உடனடியாக வடிகால் வசதியினை ஏற்படுத்தி நீரினை வடித்த பின் ஒரு ஹெக்டருக்கு 100 கிலோ யூரியாவை இடவும். மேலும் பயிர் விரைவில் வளர்ச்சி பெற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் ரைஸ் ப்ளூம் என்ற பயிர் வளர்ச்சியூக்கினை இலைவழி தெளிப்பாக தற்போதைய மழையமைப்பு விலகிய பின் தெளிக்கவும். மஞ்சளில் கிழங்கு அழுகல் நோயை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும். மழைக்காலத்தில் காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 2 ரைனோலூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும். வேர் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மற்றும் செடிகள் சாயாமல் இருக்க ஊன்றுகோல் அமைக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். மழை மிக குறைவாக இருப்பதால் மரங்களுக்கு நீர் பாய்ச்சவும். அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். வாழையில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் புரோபிகோனோசோல் 1 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 0.5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒரு முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக தெளிக்கவும்.